Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars. டைம் இப்போ கரெக்டாக 7 மணி ஆகுது. இப்போ தான் வண்டியை சர்வீஸே பண்ணுறேன். கரெக்டாக 12:30க்காவது இங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக மார்னிங் நமக்கு அங்கே போய் சேர முடியும். நம்ம பையன் எப்படி ரெடியாக நிற்கிறான்னு பார்த்தீங்களாங்க. எல்லாம் சர்வீஸில் நைட்டு விட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நைட்டுன்னா 7 மணிக்கு தான் விட்டேன். கரெக்டாக இப்போ ஒரு மணி 12:30 கிட்ட ஆகுது. சரியான தூக்கங்க. தூக்கத்தில் தான் எழும்பி ரெடியானேன். கரெக்டாக முழிப்பு வந்தது, அலாரம் செட் பண்ணியிருந்தேன். ரெடியாகி நான் ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பீப்புள், இங்கேருந்து தான் பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டுட்டு நம்ம எப்போவுமே லாங் ட்ரிப் போகும்போது இங்கே தான் பெட்ரோல் போடுறது. ஸோ அந்த பழக்க வழக்கத்தை மாற்றல. இன்றைக்கி நம்ம இங்கேருந்து போட்டாச்சு. போட்டுட்டுன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 ஜெரி கேன்லேயும் சேர்த்து 800 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறம் ஏற்கனவே பெட்ரோல் கொஞ்சம் இருந்தது, ஒரு 70%. ஒரு 700 அடைச்ச உடனே டேங்கு ஃபுல்லாகிடுச்சு. ஸ்பீடு தாங்க இன்றைக்கி நான் அடைச்சிருக்கேன். ஏன்னா நான் ஸ்பீடு அடைச்சி அதோடய ருசியை பார்த்துட்டேன். இனிமேல் 5 ரூபா 6 ரூபா கணக்கு பார்த்துட்டு யூஸ் கிடையாது. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் இனி நார்மல் பெட்ரோலில் கிடைக்காது. ஸோ இதான் நான் படித்த ஸ்கூல், சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருத்தோபுரம். இதான் திருத்தோபுரம் கத்தீட்ரல் சர்ச். நார்கோவில் 2 கத்தீட்ரல் இருக்குது. ஒன்று கோட்டாறு, இன்னொன்று திருத்தோபுரம், குளுத்தரை டயசிஸ். ஒரு 2 மணி நேரம் தூங்கினேன். ஒரு 8:30க்கெல்லாம் படுத்தேன். 8:50க்கு தூக்கம் வந்தது. கரெக்டாக 10:30 ஆகும்போது முழிப்பு வந்தது திடீர்னு. நல்ல ஜலதோஷமாக இருந்து ஏசி போட்டுட்டு தெரியாத நம்ம தூங்கிட்டேன். நல்ல ஜலதோஷம் 2 மடங்குக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இந்த கோல்டால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னடா பஸ்ஸை நடுரோட்டில் நடத்தி போட்டிருக்கானு. வேறு ரொம்பவே ஆபத்தான பகுதி இது. வெட்டுமணி சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அந்தோனியார் குருசடி. நம்ம எல்லா ரைடுமே இங்கே வந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கோம். ஓகே, ரொம்பவே இருட்டாக இருக்குது. கொஞ்சம் தூரம் தாண்டி பைபாஸ் போயிட்டு அங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், எப்படி இல்லாமல் ஒரு வழியாக பைபாஸ் வந்து ஏறிட்டான். சப்பா கன்னியம். இது நார்கோல் NH47 ஒஸ்ட்டு ரோடுங்க. ரொம்ப கேவலமான ரோடு. கடைசியாக பைபாஸை பார்த்த போகிற தான் லைட்டாகவே மூச்சே வந்துடுச்சு. இது பாருங்க, நான் டோல் தாண்டதா வண்டிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பார்த்தீங்களா? அப்பா, வண்டி எப்படி இது ராங் ரோடு ஏறி வந்ததா? ஓ, சரியான ஆக்சிடென்ட்டுங்க. இங்கே பாருங்கள், வண்டி எப்படி வந்துன்னு தெரியல. அப்படின்னா ராங் ரோடு ஏறி வந்தது மாதிரி தான் தெரியுது எனக்கு. இல்லைன்னா அந்த சைடு வண்டி கிராஸ் ஆகி வந்தான்னு தெரியலையே. அங்கேருந்து கிராஸ் ஆகி இந்த சைடு வந்து இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஷப்பாடா, உண்மையில ஈரக்கோலையே நடக்குதுங்க இதை பார்க்கும்போது. 2வது ஆக்சிடென்ட். ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் மார்த்தாண்டத்தில் இருந்தது. அப்போ நான் கேமரா ஆன் பண்ணல. அப்போ அங்கே ஒன்று, அது சரியான ஆக்சிடென்ட். ஃப்ரெண்டு ஒன்றுமே இல்லை, ஒரு கார் இருக்கு. நாளைக்கு பேப்பரில் ஏதாச்சும் வரும், அப்போ நமக்கு தெரியும், பேப்பரில் நியூஸ்லையும். இதுவும் சரியான ஆக்சிடென்ட்டுங்க. இப்போ ரோடு மொத்தம் இதுதான், ஃபுல்லாகவே அந்த காரோட பார்ட்ஸும் அந்த ஃபுல்லாக மண்ணுமா கிடக்கு. என்ன பண்ணுறதுக்கு? நான் இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆக்சிடென்ட்லாம் நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் வேற யாரையுமே நான் பார்க்கல. பட் ஆனால் அந்த வண்டி இடிச்சிருந்த பொசிஷன், அந்த போலீஸ் எல்லாம் அப்படி கூடி நின்னது, ரோட்டில் கிடந்த அந்த மண், காரோட அந்த பார்ட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓவர்டேக் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குங்க உண்மையை சொல்லணும்னா. ஸோ இதான் இங்கே SAV ஹோட்டலில் பக்கத்தில் நிறுத்தி ஒரு சின்னதாக பிரேக் போடும். எல்லாம் மழை அடிச்சு நொறுக்கி இருக்கு. இந்த ஹோட்டலில் பிரச்சனை என்னென்னா 11:30க்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவான். கரெக்டாக 1:30 ஆகுது. இதுதான் பிரச்சனையாக இருக்குது இங்கே. கரெக்டாக மதுரைக்கு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மழை கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இறங்கி 2 பேருமே ரெயின் லேயரெல்லாம் போட்டோம் பைக்கில். ஸோ இங்கே ஒரு பட்டாசு கடை இருக்குது. பாவம், இவங்களுக்கு தான் பிஸ்னஸ் அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்தாச்சுன்னா யாருமே பட்டாசு வாங்குறது விரும்ப மாட்டாங்க, வெடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. எல்லாம் ரெடி. காலுக்கு வந்து ஷூக்கும் வந்து ரெயின் கவர் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு.
ஓகே, இன்னைக்கு இருந்து கிளம்போம். சரியான கோல்டுங்க, லைட்டாக குளிர் அடிக்குது, திரும்ப இன்னும் ஸ்டார்ட் ஆகுது ஹெவியாக. மழை வந்து அப்படியே லைட்டாக தூறல் மாதிரி அப்படி பெய்துகிட்டே இருக்குது. ஹெவியாக உரைச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, நம்ம அசால்ட்டை விட்டோட்டோன்னா கடைசியில் நல்லா நினைஞ்சிடும். ஷூக்குள்ளே தண்ணி இறங்குற மாதிரி இருந்தது, அதுதான் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, உடனே நிறுத்தினேன். மழை சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அரை மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்துட்டு இருக்கு, இதோட நிற்கவே இல்லை. ஏப்பா, ஆக்சுவலி இது வந்து மன்சூன் ரைடு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு மழை பெய்துட்டே இருக்கு. அது இடியும் மின்னல இல்லாம இருந்தாச்சுனாலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கும். பாண்டிப்பட்டி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல நாங்கள் இப்போ நிற்கோம். பம்பில் பெட்ரோல் அடிக்க வந்தோம். இங்கே வந்து ஒரு 1/2 hour ஆச்சு. என்னாச்சுன்னா ரொம்ப பெரிய பம்பு. இவங்க கணக்கு வழக்கு முடிச்ச அப்புறம் தான் மார்னிங் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 1/2 hour வெயிட் பண்ண வச்சாங்க. இனி கரெக்டாக இங்கேருந்து 96 kilometers தான், நமக்கு கரெக்டாக 2 hour 35 minutes ரீச் ஆகிடலாம். ஸோ இங்கே பாதி இடத்துலையும் வேலை நடந்துகிட்டே இருக்கு. மேப்பு போடாமல் நான் வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஏன்னா நல்லா மழை இருந்துச்சு, அதனால் ஃபோனில் எடுத்து மாட்டுறதுக்குள்ள ஐடியாவும் போகலை, எனக்கு மாட்டவும் முடியலை. இப்போ என்னாச்சுன்னா நம்ம வத்தலை கொண்டு வழியாக போக வேண்டியது. சரி, ரூட்டு மாறி போச்சு. ஏய், அங்கே பாருங்க, அந்த பனிக்கூட்டம் ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஹைட்டான இடமான்னு தெரியல, இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப கீழே அதப்படி இறங்கி வந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா நான் போகுது, அதான் அங்கே இதான் எரிக்கிறாங்களோ. சாரிங்க, ஏதோ போட்டு எரிக்கிறாங்க அந்த வீட்டுல. நானாதான் பார்த்தேன் இவ்வளவு கீழே இறங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விண்டு மெல்லோட அந்த லீஃப் போகுது பாத்தீங்களா, அந்த ஃபேனோட லீஃப் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. நம்ம இங்கே பார்க்கும்போது குட்டியா இருக்கும் அது சுத்தும் போது. ஸோ இந்த சைடு நிறைய வந்து சோலார் பேனல்ஸ் வச்சுட்டு இருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு. அது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் இது. இங்க இருந்து கரெக்டா லெஃப்ட் போனோம் கொடைக்கானல் ரோடுக்கு. இங்க இருந்து கரெக்டா வந்து ஒரு 400 meters தான் இருக்கு. நம்ம லெஃப்ட் போயிட்டோம்னா கொடைக்கானல். இதுதான், இந்த லெஃப்ட் தான் சொல்லுது. நேரா போனா திண்டுக்கல், இந்த லெஃப்ட் வழியே போனா கொடைக்கானல் போலாம். பைபாஸ் எல்லாம் முடிவுக்கு வந்தாச்சு. இனி காட் ரோடு மாதிரி தான் இருக்கும். இனி கொஞ்சம் தூரம் சாதா ரோடு, அதுக்கப்புறம் வந்து காட் ரோடு. இனி இங்க இருந்து திரும்ப ஒரு லெஃப்ட் போக சொல்லுது. கரெக்டா 600 மீட்டர்ல இருந்து அடுத்த லெஃப்ட். ஓ, இந்த லெஃப்ட். ஆக்சுவலி இந்த ரோடு நான் வந்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நான் வரேன் இந்த ரோடு. பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து வத்தலக்குண்டு ரோடு. இயற்கை செய்த சதியினால தான் இன்னைக்கு நம்ம இந்த ரோடு வர வேண்டியதாச்சு. ஓ ஐயோ, அந்தவா ஃபோ, குளம் மாதிரி தண்ணி கேட்டு கிடக்கு. சி, ஃபுல்லா பனியா இருக்குங்க. எல்லாம் பாருங்க, எல்லா இடத்துலயும் மொத்தம் பனியா இருக்கு. தண்ணி கட்டி நடந்ததா, ஒரு வாட்டர் கிராசிங் இருந்தது, ஃபுல்லா சேற்று தண்ணி, ஃபுல்லா செளி மிக்ஸ் ஆயிருந்தது. ஒரு அழகான தமிழ் கிராமங்க. அந்த கிராமம் வழியா போயிட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா பட்டாசு கடை தான். நாங்க வர வழியில பைபாஸ்ல ஃபுல்லா பட்டாசு கடை. அந்த சிவகாசி அதோட அவுட்ரு, அந்த மதுரை சைட்ல எல்லாமே ஃபுல்லா 2 சைடும் பெரிய பெரிய பட்டாசு கடை. சரியான கோல்டா இருந்தது, கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா வண்டி ஓட்டி திரும்பவும் நைட்டு ஃபுல்லா டிரைவ் பண்ணி திரும்பவும் கோல்டு பயங்கரமா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் எல்லாம் பாத்தீங்களா, எந்த ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ ஒண்ணுமே கிடையாது. என்ன ஒரு அமைதியான வாழ்க்கை இங்க வாழலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்து வாழணும். ஃபுல்லா பிசி 24 hours பிசி ஷெடியூல்ல வாழ்றதை வரைக்கும் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த மாதிரியான கிராமங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபுல்லா ரோடு மொத்தமே பஞ்சர் ரொட்டி. என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, NH47 போடுற எங்க ஊர் போடுற அதே கான்ட்ராக்டர் தான் இங்கே போடுறான் நினைக்கிற ரோடு எல்லாமே. அதனாலதான் இவ்வளவு கேவலமா பஞ்சர் ரொட்டி வச்சிருக்கான் எல்லா இடம். லிப்டிக் போட்ட பஸ் வருது. இங்க இருந்து 63 kilometer தான், ஆனா 2 மணி நேரம் காமிக்கு. இடத்தோட பேர் என்னது? வத்தலக்குண்டு. ஓ, வத்தலக்குண்டு. ஓகே, வத்தலக்குண்டு வந்து ஓகே வத்தலக்குண்டு தான் வந்திருக்கோமா? சாரிங்க, நான் நேரம் சொன்னேன் நம்ம வத்தலக்குண்டு வரமாட்டோம் அப்படி போகணும். ஆனால் வத்தலக்குண்டு வந்திருக்கோம், ஆனால் அந்த ரூட்டு மிஸ் ஆச்சு கண்டிப்பாக. அன்னைக்கு நம்ம வந்த ரூட்டு வேற, இன்னைக்கு நம்ம வர ரூட்டு வேற. அன்னைக்கு நம்ம ஒரு ரயில்வே கிராசிங்கும் இருக்குல்ல, அது வழியாக வந்தோம். ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்தது. நிறைய கிராமங்களை சுற்றி இங்கே கொண்டு வந்து விட்டது. இது என்னடானா நேராக பைபாஸ், மேக்ஸிமம் நிறைய பைபாஸ் தான். கொஞ்சம் தூரம் ஒரு கிராமத்தோடைய வர மாதிரி இருந்தது.
ஆனால் அதுவும் ரோடு கொஞ்சம் தூரம் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசம். இது வத்தலக்குண்டு டவுன். எஸ், நம்ம காட் ரோடு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொடைக்கானல் ஸ்டார் லேக் 52 கிலோமீட்டர். இப்போ நம்ம அடிவாரத்தில் நிற்கும். காளவண்டி, இந்த காளவண்டி பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது. ஆனால் ஒரே ஒரு அப்கிரேட் ஆகிருக்கு. 2 வீலை வந்து சாதா டயர் போட்டிருக்கு. இல்லைன்னா மர வீல் வரும் காளவண்டிக்கு. இதோட அப்கிரேட் லேட்டஸ்ட் 2K வெர்ஷன் ஆனதுனால அதுக்கு 2க்குமே வந்து டயர் வந்திருக்கு. பார்த்தீங்களா பேம்பூஸ், யானைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக்கு இந்த பேம்பூஸ். நான் வாகமன் போகும்போதும் வால்பாறை வீடியோ எல்லாத்துலேயும் நான் காமிச்சிருப்பேன், பார்த்துறீங்களா? இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து இந்த ரெட் கலர் பூ பூக்கிற மரம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ பார்த்தீங்களா கொடைக்கானல் மலையை பயங்கரமாக இருக்குல்ல. அல்ல நான் வருமாண்ணா இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம இப்படியெல்லாம் போன மாதிரி ஏதோ ஜஸ்ட் நேராக வந்தோம், ஏறணும், போனோம். இந்த வாட்டி பயங்கரமாக இருக்கு. இந்த செக் போஸ்ட்லாம் புதுசாக போட்டதா, அதனால இருக்குமோ? எஸ், அதுதான், அதே தான். செக் போஸ்ட்டை வந்து புதுசாக போட்டிருக்காங்க, அதனால தான். எல்லாமே வேற ஒன்றும் கிடையாது. இந்த செக் போஸ்ட் உண்டு. எங்களை ஒரு வாட்டி பிடிச்சி ஃபைனல்லாம் அடிச்சு போட்டாங்களே, காரில் சவுண்டு போட்டுட்டு வந்ததுக்கு. மட்டும் கிடையாது, கையில் சரக்கு வச்சுருந்தானு, அதனால் செக் பண்ணி பாட்டில் ஃபைன் போட்டு விட்டாங்க. ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் கரெக்டாக 1 இயர் ஆகுதுண்ணா. இங்கே வந்து டோட்டல் இடமே மாறி இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியல. நான் இது ஃபஸ்ட் டைம் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பூம்பாறை 68 கிலோமீட்டர், கொடைக்கானல் 48 ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடு, எனக்கு அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸை மட்டும்தான் ஃபுல்லாக சைடில் எழுதி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம இங்கே ஊட்டி ஆகட்டும், வால்பாறை ஆகட்டும், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து இயற்கையோட இணைஞ்சு போகிற மாதிரி லைட் அங்கங்கே ஊர் வச்சுருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏன்னா இங்கே அவ்வளோவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். இந்த மெயினாக வந்து ஹில் ஏறுறவங்க கூட கொஞ்சம் ஓரளவு பார்த்து ஏறுவாங்க, ஆனால் ஹில் இறங்குறவங்க வந்து ரொம்ப மோசம். இந்த வேற பார்த்தீங்களா பைத்தியக்கார, இதுதான் பிரச்சனை இங்கே உள்ள. வா, வாட் ஏ சீனரி. ஜஸ்ட்டு இப்போ தான் ஹில் ஏறணும், அதுக்கு முன்னாடி அந்த சீனரிஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ, செம்மையாக இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அங்கே பார்க்கவும் முடியாது. ஓவரா பார்த்தாச்சுன்னா கடைசி கீழே போக வேண்டியிருக்கும். வரை வா தூரே தூர். கீழே ஒரு டேம் வியூ தெரியும்ல இங்கேருந்து பார்த்தா. ஸோ இந்த 4-5 பைக்கு வரிசையாக வரதில்ல நம்ம பின்னாடி, இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நம்ம இந்த பொன்மடி போயிட்டு வர மாதிரி அவங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட். டோன்ட் யூஸ் செல்ஃபோன் வைல் டிரைவிங். கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன ரூல் சொல்லுதோ நீங்கள் எங்கே பின்பற்றாமல் போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே பின்பற்றிட்டு இருக்கோங்க. இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே அழகு இருக்கோ அங்கே தான் ஆபத்து இருக்கும். ஒரு பொண்ணு அழகாக இருக்கிற பின்னாடி போயாச்சுன்னா லாஸ்ட்டாக பக்கத்தில் அடி வாங்கி கேவலப்பட்டு போவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அழகு எங்கே இருக்கோ அங்கே ஆபத்து தான். 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இது நியூஸ் கேள்விப்பட்டேன், குணா ராக் இருக்குல்ல, அது பக்கத்தில் வச்சு ஏதோ டூரிஸ்டர்ஸை குரங்கு கடிச்சு அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சர் ஷாப். ஸோ இங்கே பார்த்தீங்களா பஞ்சர் நம்பர் எழுதி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்பவே யூஸான ஒரு விஷயமாகும் இந்த பஞ்சர் அங்கங்கே எழுதி போட்டிருக்கிறது. ஸோ நோட் படிச்சுக்கோங்க, யாருக்காவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைக்கேன். ஆனால் நம்ம வண்டிகளுக்கு தான், டியூப் இருக்க வண்டிகளுக்கு தான் பெரிய பிரச்சனை இது. மஞ்சளார் டேம் வியூ, கரெக்டான டேம் வியூ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதை பார்த்தா தான் தெரியும். நம்ம கீழே இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து தெரியுமா, அந்த வியூ தான் இதுதான் கரெக்டாக அந்த டேமோட ஷட்டரில் நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் இதை இந்த இடத்துக்கு டேம் வியூன்னு பாயிண்ட் வச்சுருக்காங்க. நீ போகிற வழியில் இந்த ராட் டெயில் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பஸ்ஸு முன்னாடி விட்டாச்சுன்னா நமக்கு ஏறவே முடியாது. அப்புறம் அவன் பின்னாடியே வந்து போயிட்டே இருக்கணும். அதனால தான் அந்த ஸ்லோ பண்ணி அந்த பஸ்ஸை முன்னாடி விட்டானா. ஸோ இங்கேட்டு பார்க்கறது ஒரு ஸ்னோ பட் தெரியுது அந்த சைடு, பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்கடா, ராஷ் டிரைவிங் பண்ணாதீங்கடா, ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ பாயிண்ட்டு, வேற லெவல். ஓ,
இது ஒரு வியூ பாயிண்ட் தான், ஆனால் க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோயில் இருக்கு, ஆமாம், அது வியூ பாயிண்ட் மாதிரி தான் வச்சுருக்காங்க, பட் ஆனால் க்ளோஸ்டு. அதான் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ராட் டெயில் வாட்டர் ஃபால்ஸ். எலிவால் அருவின்னு சொல்கிறது அந்த அருவியை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நாங்கள் கப்புள்ஸாக வந்திருக்கிறதுனால ரூமெல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன். இந்த வெஸ்டர்ன் வேலி கோடை அப்படின்னு சொல்லி ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கேன். இது கப்புள்ஸாக வந்தனால மட்டும்தான், இல்லைன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த 500 ரூபா 1000 ரூபா இதை தாண்டி நம்ம பட்ஜெட்டு போகவே போகாது. ஆனால் இது ரேட் இருக்குது, 2 பேருக்கு சேர்த்து 2300 ரூபா. ஆனால் ரூம்ஸு எல்லாம் பார்க்க பயங்கரமாக இருந்தது இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதுக்கு. இனி நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் எடிட்டடா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பைக்கை சொல்லி ஆகணும். இந்த கரெக்டாக 14,799 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் நான் ஃபுல் லக்கேஜ் வச்சிருக்கேன். பின்னாடி பில்லியன் வச்சிருக்கேன், 80 கிலோ பில்லியன் வச்சிருக்கேன், 90 கிலோ பில்லியன் வச்சிருக்கேன், ஃபுல் லக்கேஜ் ஏற்றிருக்கேன். ஆனால் வண்டியோட பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, பக்கா பர்ஃபார்மன்ஸ். கொடைக்கானல் 35 கிலோமீட்டர் பரவாயில்ல. இன்னைக்கு கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. ஸோ மார்னிங் ஆனாலும் தெரியல, மேபி இருக்கலாம். மார்னிங் ஆனனால இனி எல்லாம் ஒரு 10-12 மணி ஆகும்போது தானே எப்படி கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அன்னைக்கு நாங்கள் 11 o'clock தான் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு கிளைமேட், அட்மாஸ்பியர் செம்மையாக இருக்குது, நல்ல க்ரீனிஷாக, ரோடெல்லாமே நல்ல டார்க்காக, உங்களுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். எடிட்டே பண்ண வேண்டாம், அதுக்கு அப்படியே போட்டாரா பிக்சர்ஸ் அப்படியே தூக்கி போட்டால் போதும், அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆள்கிட்ட நல்லா பின்னாடி இருந்து ஒரு ஆள் வரையும் தூக்கம் நான் நல்லா சொன்னேன், தூங்கு தூங்கு தூங்கு. நான் தூங்கிட்டேன். நான் 9 மணிக்கெல்லாம் தூங்கி 8:30-9 மணிக்கெல்லாம் நான் தூங்கி 10:30க்கு நான் எழும்பினேன். நான் 2 மணி நேரமாக தூங்கிட்டு வான்னு சொன்னால் எனக்கு தூக்கம் வராது. வண்டியில் ஏறி ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டல் அதுக்கு முன்னே தூங்கியாச்சு. வந்ததுக்கு 5-6 கொட்டு கொடுத்தேன் மண்டையில். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars, crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. ஹலோ. இப்போ என்ன பிரச்சனைனா, மைக்கு வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தது. நான் பேசுகிறது எதுவுமே ரெக்கார்டிங் ஆகாமல் அதோட அவுட் சைடு மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. அதாவது அந்த கேமராவோட மைக்கில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்தது. அதான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருக்குது, வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அடாப்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மாட்டினேன், சரியாச்சு. அதை நான் ஒரு ஆளை கஷ்டப்பட்டு வாட்டர் ப்ரூஃப் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு மாட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இதோட பிரச்சனை இதுதான், இந்த ஆக்ஷன் கேமராவில் அடிக்கடி மைக்கு வந்து சத்து போயிடும். அப்புறம் எல்லாம் கண்ணுன்னு கலட்டி மாட்டி. இப்போ சோலோ ரைடு வரும்போது பிரச்சனை கிடையாது. ஆனால் குரூப் ரைடு வரும்போது என்ன ஆகுனா எல்லாரும் நம்மளை விட்டு தனியாக போயிடுவாங்க. கடைசியில் நம்ம மட்டும் தனியாக மாட்டோம். சின்னதாக ரோட்டில் 2 பேர் மறியல் பண்ணிட்டு இருந்தாங்க, 2 பசுமாடுங்க. கீழே வர இங்கிருந்து இன்னும் 70 கிலோமீட்டரா? அப்போ ஒரு நேரம் அங்கே போய் சேரும்போது நல்லா லேட் ஆகும்ல. ஸோ பார்த்தீங்களா, சின்ன ஒரு அருவி இருக்குது, பின்னாடி ஒரு பஸ் வந்துட்டு இருக்கு. அவனை நான் முன்ன விட்டானா சரியாகாது, அவனை பின்னாடி விட்டே கொண்டுறணும். காலை பாரு, செளி. ஓ, மரம் முறிஞ்சிருக்கு காத்துல, பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு நான் இது வரைக்கும் பெருசா ரைடர்ஸை யாருமே பார்க்கல. நம்ம லாஸ்ட் வரும்போது ஃபுல்லா ரைடர்ஸா இருந்தாங்க. ஒருவேளை மழைன்னு தானே வெளியே இறங்குவாங்க ரைடர்ஸ் எல்லாமே. தெரியல, மேலே போக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்களா, 2 சைடும் ஃபுல்லாகவே யூகாலிப்டஸ் மரங்களாக இருக்குது. நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. எனக்கு நல்ல ஏற்கனவே கோல்டு வேறு இருக்கா, இந்த வாசனை மூக்கில் நுழைச்சிட்டு ஏறும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆசுவாசமாக தான் இங்கே இருக்குது. குருசடி. ஓ, இந்த இடத்தோட நேம் குருசடி. ஆமாம், இங்கே ஒரு ஜீசஸோட ஒரு ஸ்டேச்சும் ஒரு சின்ன சர்ச் மாதிரி இருக்குது, அதனால தான் குருசடின்னு சொல்கிறாங்க போல். இனி போக இப்படி தான் இருக்குங்க, ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்கும். எந்த ஒரு சைட் சீயும் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பஸ்ஸை ஏதோ பேன் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. நம்ம பஸ்ஸில் வந்தாச்சுன்னா
லேக்கு வர என்னதான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக தெரியல. ஆனால் சைட் சீயிங் வந்து பஸ்ஸு கிடையாது, அது ஷுர். நீங்கள் அப்படி பஸ்ஸில் வரீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா லோக்கலில் ஏதாச்சும் ட்ராவல்ஸ் எடுக்கும், நீங்கள் அசிஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்புறம் டிக்கெட் கவுண்டரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போக டிக்கெட் எடுக்கணும் தெரியுமா, தனியாக போயிட்டு லைனில் நின்று அப்படி எடுக்க வேண்டாம். நம்ம செக் போஸ்ட், சின்ன செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் என்ட்ரன்ஸ் முன்னாடியே, இறக்கும் போதே அங்கேயே டிக்கெட் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டு வர கம்மி பண்ணாங்க. ஆல்ரெடி ரேட்டு கம்மி தான், எல்லாம் 10 ரூபா அப்படி தான் வாங்குவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும். மொத்தமாக 50 ரூபாயில் முடிச்சுக்கலாம். இனிமேல் வண்டி இப்போ ஸ்பீடாக ஓட்ட முடியல, ஏன்னா ஃபுல்லாக பஸ்ஸாக இருக்குது. ஃபுல் பஸ்ஸு ரோடை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. அருவி பார்த்தீங்களா, இல்லை குட்டி குட்டி அருவி, மெல்ல மலையாச்சு அருவியாக்கும். மலையாச்சு அருவி இல்லை, மலை அருவி, மலையில் உருவாகிற அருவிகள். ஓ, நம்ம சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்திருக்கோம். ஏன்னா இது தாண்டின உடனே தான், இந்த டோல் தாண்டின உடனே அந்த சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இல்லை, ஃபுல் கேரளா, எல்லாமே கேரளா வண்டி தான். அந்த பஸ்ஸஸ் எல்லாமே நான் பார்த்ததில்ல, 90% பஸ்ஸஸ் வந்து கேரளா. ஆனால் ஃபுல்லாக இவங்களுக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் இருக்கணும், வாழணும். ஆனால் நம்மளை பாண்டியனா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது. ஓ, சில்வர் வாட்டர் ஃபால்ஸில் இவ்வளவுக்கு தண்ணி நான் இப்போ தான் பார்க்கேன். இல்லைனா கொஞ்சம் தண்ணி இருக்கும் லைட்டாக, இந்த அளவுக்கு இருக்கிறது இப்போ தான். நம்ம திரும்ப வரும்போது இங்கே வீட்டுக்கு போகும்போது இங்கே நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கலாம். காய்ஸ், மிஸ்ட் கலரங்கிடுச்சு. அங்க பாருங்க, லெஃப்ட் சைடு சுத்தம் ஒண்ணுமே தெரியல. என்னதான் இருந்தாலும் நம்ம எந்த ஹில் ஸ்டேஷன் வந்தாலும் இந்த மிஸ்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரைடு கம்ப்ளீட் ஆன ஒரு ஃபீல்ஃபில்லே வரும். செம்மையா இருக்குங்க. அந்த போக போக அந்த சைட்லாம் பயங்கரமா நான் பண்ணி கூட்டணும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இருக்கு. கொடைக்கானல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேஜை நான் ஃபாலோ பண்ணுறேன். அதில் அவன் போடுவான் கரெக்டாக அந்த அப் டு டேட்டு அப்டேட்ஸ் எல்லாம் போடுவாங்க. நல்லா இருக்கும். கரெக்டாக அவங்க போட்டாங்க 2 days முன்னாடி ஒரு இது போட்டிருந்தாங்க. கொடைக்கானல் லேக் 8 மணி ஆயிருக்கு, லேக்குன்னு விடியவே இல்லை. ஃபுல்லாக பனிமூட்டம் சூரிய ஒளியை மறைச்சிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. இந்த சைடில் என்ன பார்த்தீங்களா, ரிங்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரைட் சைடில். இது என்னன்னா, நிறைய பேருக்கு தெரியும் இந்த விஷயம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஏதாச்சும் வண்டி இடிச்சு காரில் வந்து இதில் வந்து கிராஷ் ஆகும்போது அதில் இடிச்சு நிறைய கீழே போகாமல் இருக்கிறதுக்கு, அதில் வந்து கார் வந்து கிராஷ் ஆகும்போது அது ஜஸ்ட்டு வண்டியை திருப்பி விடும். அதில் இருக்க வீல்ஸ் இருக்குல்ல, அது ஸ்பின் ஆகி திருப்பி விடும். அவ்வளோதான். ஐயோ தலைவரே, தெரியாத நம்ம அவன் பின்னாடி வந்துட்டேனே, அவன் முன்னாடி நான் எப்படி ஏறுவேன். வெயில் அடிக்குது, அதனால் பனிகள் கரையுது நினைக்கிறேன். பனியில உடனே கீழே அங்கே மெல்ட் ஆகி போயிடும். திடீர்னு வெயில் அடிக்குது, ஸோ பனிக்கூட்டம் அப்படியே கரைய தொடங்கியாச்சு. சரியான உடம்புலிங்க, நல்லா காய்ச்சல் வந்துச்சு. ஏற்கனவே ஜலதோஷமாக இருந்தது, இப்போ எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வெஸ்டர்ன் வேலி. இங்கே தான் நம்ம ரூம் போட்டிருக்கோம். ஹோட்டலில் இருந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் என்ன நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன நடக்குதுன்னா, நாங்கள் அந்த ரூமுக்குள்ளாடி செக்இன் பண்ணி உள்ளே போனோம். போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டோர் ஓப்பன் பண்ணி தந்தாங்க, ரூமோட டோரை. உள்ளே போகும்போது சீலிங்லாம் உடஞ்சி கிடக்கு. எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, காலமாக வரைக்கும் நல்லா தான் இருந்தது, இப்போ தான் சீலிங் உடஞ்சி விழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. நான் ஒரு ஸ்கேம் மாதிரி தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு இன்டர்நெட்டில் வந்து நல்லா ஃபோட்டோ போட்டு ரூம்ஸை போட்டுட்டு 2300 ரூபான்னு நான் அட்வான்ஸ் பே பண்ணேன். இப்போ என்னடானா ஒரு ஹோட்டலில் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே போங்க, இது எங்களுடைய ரிசார்ட் தான், நீங்கள் அங்கே போங்க, இங்கே வந்து ரூம் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இது ஸ்கேமா இல்லையா என்னன்னு. எனக்கு இது ரூம் பிடிக்கவே இல்லைங்க. ஒரே ஸ்மெல்லாக இருக்கு, ஃபெனாயிலோட ஸ்மெல்லாக இருக்கு, ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல்லு மாதிரி. நல்லாவே இல்லை ரூம். நல்லா காய்ச்சலாக இருந்ததுங்க. மருந்து சாப்பிட்டுட்டு ஒரே சரியான ஒரு தூக்கம். தூங்கி எழும்பி பார்த்தா மணி 8 கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், திரும்ப நைட் ரவுண்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்கள் ரூம். இந்த மார்னிங் நான் வந்து நீட்டாக காமிச்சு தரேன். எல்லாமே வாய்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் வெளியே வரும்போது நைட்டாக இருந்திருக்கோம். இதுக்கு இடையில என்ன நடந்தது, நாங்கள் மார்னிங்கே கொடைக்கானல் வந்தோம், ஈவினிங் 3:30 தான் ரூம் செக் பண்ணோம். இடையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்றது வந்து தனி vlog-ஆ வரும். ஹோட்டலு தான் ரொம்ப பாழடைஞ்ச பங்களாவை வந்து ஐட்டம் மெயின்டைன் பண்ணி எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அருவி எல்லாம் ஓடுது. இங்கே பில்டிங் இங்கே நிறைய வேலை நடந்துட்டு இருக்காங்க, ரீஃபப்ரிஷ் பண்ணிட்டு இருக்காங்க.
மழை சும்மா வெளுத்து வாங்கியிருக்கு. 3.5 மணி நேரம் நின்று பெய்திருக்கு. அப்படி லைட்டாக அப்படி பெய்து நின்றுருக்கு. ரொம்பவே ஃபாகு பயங்கரமாக குளிருதுங்க. ஏற்கனவே ரெயின் கோட்டில் உள்ள ஓட்டை இருக்குது. அது நாங்கள் கண்டுபிடிக்கல, எங்கள் மிஸ்டேக்கு தான். வரும்போது ஃபுல்லாக நனைஞ்சோம். அந்த குளிர் தான் முட்டை அடித்து தூக்கி போட்டு வேறு ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை சாப்பிட்டு ஜலோஸ்துக்குள்ள மாத்திரை எல்லாம் கொண்டு வந்தேன் நான் பேக்கப்புக்கு. சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் தூங்கினேன். எழும்பும்போது உடம்பு வலியெல்லாம் அப்படி காணாமல் போயிடுச்சு. நைட்டும் அப்படி தண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பவும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். ஸோ இதுதான் லேக்கு. நைட்டோட நிலைமை இப்படி தான். இப்போ சீசன் கிடையாது, ஆனால் கிளைமேட் வேறு லெவல். அதனால தான் ஆளு கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டைமில் வந்தால் தான் நமக்கு நல்லா என்ஜாய் பண்ண முடியும், ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். இல்லைன்னா ஐயோப்பா கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் இதுதான் பிரச்சனை, ஃப்ரீடம்னு ஒன்றே கிடையாது. பைக்கை இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் லேக்குக்கு ஆப்போசிட்டில். எல்லாமே ரெயின் கோட்டெல்லாம் ஒரு கவரில் கட்டி வச்சுருக்கோம். கீ எடுக்கல, ஃபோன் எடுக்கல. பார்த்தியா, கீயும் ஃபோன் எடுக்காமல் இருக்கும். நான் போக போகிறேன். ஆக்சுவலி இங்கே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ சீசன் இல்லாதனால க்ளோஸ்டு நினைக்கி. அது ஒர்க்கிங் இல்லை, ஒர்க்கிங் தான் போல, ஆள் இல்லாதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நேரமே. ஸோ என்ன பார்க்குறது எப்படி இருக்குது, நல்லா தூங்கி எலும்பியாக வந்திருக்கேன். இங்கே நைட்டு இங்கே இப்போ சீசன் இல்லாதனால எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. கடைகள் அது இதுன்னு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தீபாவளிக்கு பசங்க இங்கே கொண்டாடிட்டு இருக்காங்க செலிப்ரேஷன் கொடைக்கானலில். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இடி வெட்டுறதா படக்கடிக்கான்னு தெரியல, ஆனால் நிறைய சவுண்டு வருது. ஆக்சுவலி என்ன, நாளைக்கு தீபாவளி இல்லை, அதனால தான் எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அன்னைக்கு மாதிரி எய்ம் பண்ணி வந்தோம், சும்மா லைட்டாக ஏமாற்றத்தை கொடுத்தது. நாளைக்கு தீபாவளி இல்லை, அதனால் எல்லாருமே நேரமே கிளம்புறாங்களாம் நைட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் 10 மணிக்கு இங்கே வந்தோம், 10-10:30 எப்படி இருந்தது தெரியுமா, வேறு லெவலில் இருந்து சும்மா பயங்கரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். ஸோ பார்த்தீங்களா அருவி, கொடைக்கானலில் வெள்ளப்போக்கம் ஃப்ளட்டு, கொடைக்கானலில் மலை வெள்ளப்பாய்ச்சல். கஃபே நான் கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்தேன், நான் ஆப்போசிட்டில் கஃபே இருக்குது. ஸோ அப்புறமா கஃபே போவோம். முதல்ல சாக்லேட் கஃபே, ஹாட் சாக்லேட் பால்ஸ். இங்கே கஃபே மட்டும்தான் இருக்குது, ஹாட் சாக்லேட் அந்த மாதிரி மட்டும். போறியா? மல்டி கிச்சன் ரெஸ்டாரண்ட்டில் வந்திருக்கோம். லைட்டை சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டோம். சப்பாத்தியும் செட்டிநாடு சிக்கனும் சாப்பிட்டாச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். இனி நல்ல ஒரு தூக்கம் தான். ஏற்கனவே தூங்குனது தான், ஜஸ்ட் ஒரு பிரேக்குக்காக வெளியே போயிட்டு வந்தோம். திரும்பவும் அடுத்த தூக்கம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே பாய், குட் நைட். கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். பாய் பாய்.